சில திரைப்படங்கள் உருவானதுக்கு பின்னாலே உள்ள கதையை கேட்கும்போது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படி ஒரு கதையைத்தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். 1962ஆம் ஆண்டு தேர்தல் சமயத்திலே கதாசிரியர் ரவீந்திரனுடன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போய் கொண்டிருந்தார் எம்ஜிஆர். கும்மிடிப்பூண்டி ரயில் நிலையத்துக்கு பக்கத்தில் ஒரு பிரதான சாலையிலே அப்போது ரயில்வே கேட் ஒன்று இருந்தது. அந்த கேட்டை மூடினாங்கன்னா அவ்வளோ எளிதிலே திறக்க மாட்டார். அந்த கேட் மூடப்பட்டிருந்ததுனால எம்ஜிஆருடைய காரும் அங்கே நின்றது. எம்ஜிஆர் காருடைய எண் பலருக்கும் தெரியும் அப்படின்றதுனால எல்லா ரசிகர்களும் அவருடைய காரை சூழ்ந்து கொண்டார். அப்போ தான் தனக்கு முன்னாடி ஒரு கார் இருக்கிறத பார்க்குறார் எம்ஜிஆர். அந்த கார் நம்பரை பார்த்த உடனே அது பெருந்தலைவர் காமராஜனுடைய காராக இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் எம்ஜிஆருக்கு வருகிறது. உடனடியாக தன்னுடைய உதவியாளரான சபாபதியை கூப்பிட்டுட்டு, அது ஐயா காமராஜருடைய கார் அப்படின்னு நினைக்கிறேன், போய் அவரது தானான்னு பார்த்துட்டு வா என்று அனுப்புகிறார். அந்த காரை போய் பார்த்துட்டு வந்த சபாபதி, அது ஐயா காமராஜருடைய கார் தான், அவர் இந்த காரில் தான் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அவசரமாக தன்னுடைய காரை விட்டு இறங்கி எம்ஜிஆர் காமராஜருடைய கார் அருகே போய் அவருக்கு வணக்கம் தெரிவிக்கிறார். அப்போது எம்ஜிஆருக்கு பதில் மரியாதை செலுத்துகின்ற விதத்தில் காரை விட்டு இறங்கணும்னு காமராஜர் முயற்சிக்கிறார். வேணாம் நீங்கள் கார்லேயே இருங்க என்றவரை தடுத்த எம்ஜிஆர், என்ன இப்படி தனியாக வரீங்க, செக்யூரிட்டி எதுவுமே இல்லாமல் என்று அவரை பார்த்து கேட்க, எனக்கு எதுக்கு செக்யூரிட்டி, என்னை யார் என்ன செஞ்சிட போகிறாங்க என்று எம்ஜிஆரை பார்த்து கேட்கிறார் பெருந்தலைவர் காமராஜர். சிறிது நேரம் எம்ஜிஆர் அவரிடம் பேசி கொண்டிருந்த போதே அந்த கேட் திறக்கப்பட்டு விட்டது. எம்ஜிஆர் தன்னுடைய காரிலே வந்து அமர்கிறார். காரில் வந்து உட்கார்ந்த உடனே பக்கத்தில் இருந்த கதாசிரியர் ரவீந்திரனை பார்த்து எம்ஜிஆர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா, நம்முடைய அடுத்த படத்துக்கான கதை கிடைத்து விட்டது, காமராஜர் ஐயா தான் கதாநாயகன், எந்த சவாலும் இல்லாமல் இடுப்பிலே வாளும் இல்லாமல் எந்த அரசன் நாட்டை சுற்றி வருகிறானோ அவன்தான் உண்மையான அரசன், இதை அடிப்படையாக வச்சு ஒரு கதை எழுதணும் என்று ரவீந்திரனிடம் சொல்லியிருக்கிறார் எம்ஜிஆர். அப்படி உருவான படம் தான் அரச கட்டளை திரைப்படம்.